வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சில இம்பார்ட்டண்ட்டான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது குறிப்பாக வெஸ்லினா இன்னும் 1 வீக் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அதை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா வெஸ்லினாவுக்கு முன்னாடி நடக்கும்ல ஸ்மாக் டவுனு, அந்த ஸ்மாக் டவுனில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச், அது 8 மேன் ஸ்ட்ரீட் ஃபைட்டு எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் நடக்க போகிற ஸ்மாக் டவுனாக இருக்கட்டும், மண்டே நைட்டாக இருக்கட்டும், எப்பவுமே பெஸ்ட்டாக தான் நடத்த பார்ப்பாங்க. அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்கும், அதுவும் 4 vs 5 கூட தெரியல. ஒயிட் 6 பக்கம் 4 பேர், எம்எஃப்டி பக்கம் 5 பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. எங்கே வேணாலும் போகலாம், எதில் வேணாலும் அடிச்சுக்கலாம். இந்த குச்சி கிச்சி டேபிள் சேரு எல்லாம் பார்த்தீங்கன்னா உடையிறத பார்க்கலாம். வெஸ்டர்மீனியாவில் இந்த மேட்ச் வச்சிருக்கலாம். பட் ஏன் என்னான்னு ஒன்றும் புரியல. இந்த கடைசி இந்த ஒயிட் 6க்கும் எம்எஃப்டிக்கும் முடிவு கட்டுற மாதிரி ஒரு மேட்சை வெஸ்டர்மீனியாவில் தான் வைக்கணும்னு மக்களுடைய எதிர்பார்ப்பு. பட் மேட்ச் கார்டு அவ்வளோதான் ஃபுல் ஆகிட்டு போல். 13 மேட்சஸ் தான் நடத்துவானுங்க. ஒரு டே 1க்கும் 7, டே 2க்கு 6 அவ்வளோதான் நடத்துவானுங்க. போன இயர் மாதிரி ஒரு 14 தாண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் 14 தாண்டலை. என்ன தான் டிக்கெட்டு விற்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் 14க்கு மேலெலாம் நடத்த மாட்டோம், 13 தான் நடத்தோன்ற குறிக்கோள் இருக்கானுங்க போல். அதை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த மேட்ச்சை ஸ்மாக் டவுனில் வைக்கிறாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலிஸ்டர் பிளாக்கு. இப்போது அலிஸ்டர் பிளாக்கு எந்த ரோலும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக் இன்னும் இந்த ரேண்டி, இந்த கோடி இந்த இதில் இருக்கார். அவர் அந்த வேர்ல்டு டைட்டில் இதில் நோக்கிட்டு இருக்கார் போல். ஏன்னா அங்கே பார்த்துட்டிங்கன்னா நல்லா தெரியும். இந்த பேட் மெக்கஃபே ஜெல்லி ரோல் இப்போது இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் இருக்கட்டும், அங்கே நின்று பார்க்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கோடியும் ஜெல்லி ரோலும் பேசுகிறது அதை பார்க்குறதா இருக்கட்டும், ரேண்டி பேசுகிறத பார்க்குறதா இருக்கட்டும், எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா நின்று கண்காணிச்சிட்டு இருக்காரு. இவங்க என்ன பேசுகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை வச்சு பார்க்கும்போது வெஸ்டர்மீனியாவில் இவர் வந்து ஏதாவது தொந்தரவு கொடுப்பாரா, வாய்ப்பு இருக்குது. ஒன்று வெஸ்டர்மீனியாவில் இவர் ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும். அப்படி இல்லைனா அந்த டைட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்தது இந்த வருது இல்லை, அதுக்கு அடுத்து பேக்லேஷே ஏதோ ஒன்று நடக்கும்ல, அந்த பேப்பரிவில் இவங்க மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்காக இருக்கும். அந்த ஸ்டோரி பில்டப் பண்ணுறதுக்கு இப்போயோ பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு உருவாக்குற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் வெஸ்டர்மீனியாவில் வந்து கொலாப்ஸ் பண்ணுவாரா, ஆல்ரெடி இருக்கார் ஜெல்லி ரோல் ஆப்போசிட் கோடி பக்கம், இந்த பக்கம் பேட் மெக்கஃபே. இதுக்கு மத்தியில் அலிஸ்டர் பிளாக் வேண்டாம்னு நினைக்கிறேன். அலிஸ்டர் பிளாக் வேணும்னா பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் முடிஞ்சு வெஸ்டர்மீனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சாம்பியன்ஷிப் வின் பண்ணவங்களா அடித்து போடலாம். அடித்து போயிட்டு அதுக்கடுத்து ஃபியூடு உருவாக்கி அதுக்கடுத்த பேப்பரில் ஒரு மோதினாலும் சாம்பியன்ஷிப் இல்லை, ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங்காக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்மீனியா 42ல் ஸ்டீல் சர்ப்ரைஸ் ஜான் சீனா அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டாக இருக்க போகிறாரு. வெஸ்டர்மீனியா திறந்து வச்சு ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாருன்ற மாதிரி அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தி தான். ஜான் சீனா அதுக்கப்புறம் எப்படா பார்ப்போம்னு இருந்தது. இப்போது விரைவில் பார்த்திங்கன்னா ஜான் சீனாவை பார்க்குற மாதிரி வந்துடுச்சு. பார்க்கலாம். இன்னும் 1 வீக்கு தான், கொஞ்சம் இல்லை. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ், ரே மிஸ்டீரியோ ரிட்டர்ன் பண்ணிட்டார். ரே மிஸ்டீரியோவுக்கு குந்தர் கூட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இல்லை, ரிட்டைர்மெண்ட் மேட்ச் இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினல் மேட்ச் சாம்பியன்ஷிப் அந்த லேடர் மேட்ச்சில் இருக்க போகிறாரு. சர்ப்ரைஸாக வந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். இது பண்ணவங்கள ஓப்பன் பண்ணவங்கள அந்த மேட்ச் டைமில் அப்போது 5 பேர் தான், 4 பேர் 5 பேர் தான்ட்டு ஆரம்பிக்கும் போது அப்போது இவர் மியூசிக் வந்தால் தாறுமாறு இருந்திருக்கும். பட் டிக்கெட்டு விற்கணுன்னா எதாவது பண்ணணும்ல, அதனால தான் இது அது மாதிரி பார்த்தீங்கன்னா டீமன் பேலரை டீஸ் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா டீமன் பேலர் விஷயமெல்லாம் இறக்கி மக்கள் மத்தியில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா டீமன் பேலர் வராருன்றதே சொல்லிட்டானுங்க. இதுவும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டிக்கெட் செல்லிங் தான். இப்போ இந்த ஜான் சீனா, ரே மிஸ்டீரியோ, டீமன் பேலர் இது 3மே பார்த்தீங்கன்னா டிக்கெட் செல்லிங் அடி வாங்குது தான். இவங்க 3 பேர்த்த வச்சு இன்னும் ஒரு 10,000 டிக்கெட் விற்கலாம். இப்போ 45,000 இருக்குதுன்னா ஒரு 55,000 விற்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். அவங்கவுங்களுக்கு ஒரு 5,000 பேர் வந்தால் போதும் அப்படின்ற கணக்கில் இருக்காங்க போல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வருவோம் ரேண்டி ஆர்டன். இன்றைக்கி இப்போது நடந்த ஸ்மாக் டவுனில் ரேண்டி ஆர்டன் பேட் மெக்கஃபும் கோடி அடித்து போட்டுட்டு அந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க காரில். இந்த சீன் நல்லா இருந்தது. பட் பேட் மெக்கஃபே வந்ததால் ரேண்டி ஆர்டன் ஃபேன்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்காங்க. ஏன்னா ரேண்டி ஆர்டன் அப்போ அவ்வளோதானா, அவர் வந்து ஹெல்ப் பண்ணி தான் ரேண்டி ஆர்டன் இது பண்ணணுமா அப்படி இப்படின்னு சில கேள்விகள் போயிட்டுருக்கு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது என்னென்னா ரேண்டியை பார்க்குறது மட்டும்தான், பேட் மெக்கஃபே அதெல்லாம் இல்லை. இன்னும் சில விஷயம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ
சொல்லலாம். ராக்கோ, கெவின் ஓவன்ஸும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில இதெல்லாம் போயிட்டுருக்கு. அது உண்மையானு தெரியல. உண்மையானன்றதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி தட்டி விட்டு பாருங்கள். இப்போ சில நாளாகவே விஷயம் பற்றி தரமான வீடியோலாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. பை பை கிஸ்.